السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. 5 நிமிட மதரசான் குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்று தொடரை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹம்ராவுல் அசதில் 3 நாள் முகாமிடுதல். உஹது போர்க்களத்திலிருந்து அபு சுஃபியான் தமது படையுடன் மக்கா திரும்பி சென்று கொண்டிருக்கும் போது ரவுஹா என்னும் இடத்தை அடைந்ததும், நமக்கு முழுமையான வெற்றி வேண்டுமானால் நவுது பில்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏன் கொல்லக்கூடாது, வாருங்கள் திரும்பி சென்று முஸ்லிம்களை பூண்டோடு அழித்து வருவோம் என்றார். அன்னலார் இதை அறிந்து உஹது போரில் கலந்து கொண்ட முஸ்லிம்களை மட்டும் அழைத்து சென்று மதினாவிலிருந்து 8 மைல் தொலைவில் உள்ள ஹம்ராவுல் அசத் என்னும் இடத்தில் முகாமிட்டார்கள். இதை பார்த்த அபு சுஃபியான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமது தோழருடன் மீண்டும் நம்மை தாக்கத்தான் வந்துள்ளார் போலும் என கருதி பயத்தால் எல்லோரும் திரும்பி சென்றனர். அன்னலார் அவ்விடத்தில் 3 நாட்கள் வரை தங்கியிருந்த பின் நிம்மதியாக மதினா திரும்பினார்கள். 7வது தலைப்பு அல்லாஹ்வின் ஆற்றல். இறைப்பையின் அமைப்பு. மனித உடலுக்குள் நடைபெறுகிற இயக்கத்தை நாம் சிந்திக்க வேண்டும். மனிதன் வாயில் வைக்கின்ற உணவு இறைப்பையை சென்றடைகிறது. அந்த உணவு அங்கு அரைக்கப்பட்டு அதனை நல்ல பகுதிகளை பிரித்தெடுத்து மெல்லிய நரம்பு வழியாக இதயம் வரை கொண்டு சேர்க்கிறது. பிறகு இதயம் அதை இரத்தமாக மாற்றி அதை மெல்லிய நரம்புகள் வழியாக உடல் முழுவதும் தேவைக்கேற்ப விநியோகிக்கிறது. அடுத்து இறைப்பையில் உள்ள கழிவுகள் மலம் சிறுநீர் வழியாக வெளியேறி விடுகிறது. இவ்வாறாக உள்ளே நடைபெறுவதை இயக்குவது யார்? வேறு யார்? ஈடு இணையில்லா அல்லாஹுதானே. 3வது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. ஃபஜ்ரை தொழுதால் பாதுகாக்கும் பொறுப்பு அல்லாஹ்விற்கு. ஃபஜ்ர் தொழுகை நிறைவேற்றியவர் அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருப்பார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகர்ந்தார்கள். இந்த ஹதீஸ் ஜுந்துப் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு என்ற நபித்தோழர் அறிவிக்கின்றார்கள். முஸ்லிம் சஹீஹ் ஹதீஸ் கிரந்தத்திலே 1493 ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. 4வது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. மீசையை கத்தரித்தல். அன்னலார் மீசையை கத்தரித்தார்கள். மேலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு தான் செய்தார்கள் என்றும் கூறினார்கள். 5வது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. உணவளித்தல். ஒரு முஃமினுக்கு வயிறார உணவளித்தவரை ஒரு விசேஷமான வாசல் வழியாக அல்லாஹ் தஆலா சோனத்திற்குள் அனுப்புவான். இவரை போன்று அமல் செய்தவர்களே அதில் நுழைவார்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவளித்தலுடைய சிறப்பை பற்றி கூறினார்கள். 6வது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி. பகைமை கொள்ளுதல். பிரதி திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் அல்லாஹ்வின் சமூகத்தில் அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகின்றன. அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத அனைவரையும் அந்நாட்களில் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகின்றான். ஆனால் தங்களிடையே பகைமை கொண்டுள்ளவர்கள் சமாதானம் ஆகும் வரை அவர்களை அந்நிலையிலேயே விட்டு வைத்திடுங்கள் என்று அல்லாஹ் கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகர்ந்தார்கள். 7வது தலைப்பு உலகத்தை பற்றி. உலக மோகத்தின் பாதிப்பு, உலக மோகத்தின் விளைவு. எவர் அல்லாஹ்வுக்கென ஆகிவிடுகிறாரோ அவருடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றுகிறான். மேலும் அவர் அரியாபுரத்திலிருந்து அவரின் இரணத்தை உணவை அளிக்கின்றான். எவர் உலக மோகத்தில் முழுமையாக மூழ்கி விடுகிறாரோ அவரை உலகின் வசமே ஒப்படைத்து விடுகின்றான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏம்பினார்கள். 8வது தலைப்பு மறுமையை பற்றி. இறுதி நாளின் காட்சி. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், இன்னும் நட்சத்திரங்கள் அழிக்கப்படும் போது, மேலும் வானம் பிளக்கப்படும் போது, அன்றியும் மலைகள் தூசிகளை போல் பறத்தடிக்கப்படும் போது, மேலும் தூதர்களுக்கு தம் சமூகத்தாருக்கு சாட்சியம் கூற நேரம் குறிக்கப்படும் போது, எந்த நாளுக்காக இவையெல்லாம் பிற்படுத்தப்பட்டிருக்கின்றனவோ தீர்ப்புக்குரிய நாள் இதுதான் என கூறப்படும். அதிகமாக அல்லாஹ் நபிசாஸ் அவங்கள்ட்ட சொல்லுவான், காஃபிர்கள் நான் விட்டு வச்சிருக்கிறலாம் நபியே ஒரு அற்ப காலம்தான், ஒரு கடுமையான நாளுக்காக நான் காத்திருக்கேன் நல்லா அடிக்கடி சொல்லுவான். அந்த நாளுடைய காட்சி சூர முர்சலாத்திலே அல்லாஹ் இந்த காட்சியை விவரிக்கின்றான். 9வது நாளிலே நபி வழி மருத்துவம். கோதுமை மாவின் கப்பியும் மருந்தாகும். உம்மு ஐமான் ரலியல்லாஹு அவர்கள் கோதுமை மாவை சலித்து ரொட்டி செய்து அன்னலாருக்காக வைத்தார். அது கண்ட அன்னலார் இது என்ன என்று வினவினார்கள். தங்களுக்காக தயாரிக்கப்பட்ட எங்கள் தேசத்து உணவு என்றார்கள். அப்பெண் சஹாபி
உடனே அன்னலார் மாவை சலித்து நீக்கிய கப்பியை தவிடு இதிலேயே சேர்த்து பிசைந்து ரொட்டி சுடுங்கள் என அறிவுறுத்தினார்கள். விளக்கம்: மாவின் கப்பி நாட்பட்ட மலச்சிக்கலுக்கும் நீரழிவுக்கும் பயனுள்ளதென நவீன ஆய்வின் மூலம் தெரிய வந்துள்ளது. 10வது தலைப்பு குர்ஆனின் அறிவுரை. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், பாக்கியம் பெற்ற இவ்வேதத்தை உம்மீது அருளியுள்ளோம். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், பாக்கியம் பெற்ற இவ்வேதத்தை உம்மீது அருளியுள்ளோம். அவர்கள் மக்கள் இதன் வசனங்களை சிந்திப்பதற்காகவும் அறிவுடையோர் படிப்பினை பெறுவதற்காகவுமே இறக்கி வைத்துள்ளோம் என சூரா சாதிலே அல்லாஹ் அடியார்களுக்கு அறிவுரை பகர்கிறான். அல்லாஹ் இந்த குர்ஆனை எதற்காக நமக்கு அருளாக அனுப்பினானோ அந்த அருளை அடையக்கூடியவர்களாகவும் சிந்திக்கக்கூடிய அடியார்களாக ஒருவரில் இந்த குர்ஆனை சிந்திக்கக்கூடியவர்களாக நம் அனைவரும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். ஹைரி. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.